தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக போட்டியிடும் தொகுதிகள் மற்றும் வேட்பாளர்கள் பட்டியலை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 164 தொகுதிகளில் திமுக நேரடியாக போட்டியிடுவதாகவும் 70 தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவதாகவும் தெரிவித்துள்ளார். ராதாபுரத்தில் சபாநாயகர் அப்பாவு, திருச்செந்தூரில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன், முதுகுளத்தூரில் அமைச்சர் RS கண்ணப்பன், திருச்சுழியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீண்டும் போட்டியிடுகின்றனர். இதேபோல் அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், மதுரை மத்தியில் அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், மதுரை கிழக்கு தொகுதியில் அமைச்சர் மூர்த்தி, குன்னம் தொகுதியில் அமைச்சர் சிவசங்கர், திட்டக்குடியில் CV கணேசன் ஆகியோர் வேட்பாளராக மீண்டும் களம் காண்கின்றனர். திருவெரும்பூரில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சி மேற்கில் அமைச்சர் KN நேரு, திருவிடைமருதூரில் அமைச்சர் கோவி செழியன், மன்னார்குடியில் அமைச்சர் TRP ராஜா, குறிச்சிப்பாடியில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். சென்ற முறை கரூர் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இம்முறை கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் போடி தொகுதியிலும், முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம சிகாமணிக்கு திருக்கோவிலூர் தொகுதியிலும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும், கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலினும் மீண்டும் களம் காண்கின்றனர். இம்முறை பெண்கள் 18 பேர் மற்றும் தமிழ் பிரசனா உள்ளிட்ட 60 புதுமுகங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சர்ச்சையில் சிக்கிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அமைச்சர் மனோ தங்கராஜ், ராமச்சந்திரன் ஆகியோருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது.